இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்கென்று நான் தேர்ந்தெடுத்திருக்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்களில் அடங்கியிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்கள். நான் உங்களுக்காக இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 38 சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டுப்போக பின் வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் பிரியமா இல்லாத அல்லது வெறுக்கிற, நான் அருவருக்கிற ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டா, கலப்பையின் மேல கையை வச்சுட்டு பின்னிட்டு திரும்புகிறவன், பின்வாங்கி போகிறவன் மேல என் ஆத்துமா பிரியமாயிராது. அடுத்த ஒரு வசனம் சொல்றாரு, நாம் கெட்டு போக பின்வாங்குகிறவராயிராமல். அப்போ ஒருவன் பின்வாங்கி போனா அல்லது விழுந்து போனா அவன் அடுத்து கெட்டு போகிறான். அவனுடைய உலக வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கெட்டு போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வருகிறான். அப்ப வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல, தேவனோடு கூட இருக்கும் அனுபவத்துல நம்ம பின்னிட்டு திரும்பாம இருக்கணும், பின்வாங்கி போகாம இருக்கணும். சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, சிலர் பின்வாங்கி போனது நமக்கு பளிச்சுன்னு தெரியும். அவங்க அதுக்கு முன்னால இருந்த வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்பிடுவாங்க. பழைய பாவ பழக்க வழக்கங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஜெபம், வேத வாசிப்பு, ஆலயத்துக்கு போறது எதுவுமே இருக்காது. ஆனால் இன்னும் சிலர் இருப்பாங்க, அவங்க கர்த்தரை விட்டு விலகி போனது அல்லது விழுந்து போனது தெரியாமலே இருக்கும். அது ரொம்ப ஆபத்து. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கண்ணி, ஒரு ஆபத்து என்னன்னு கேட்டா, விழுந்து போவது அல்லது பின்வாங்கி போவது. சில சமயம் அது பளிச்சுன்னு வெளியே தெரியும், சில சமயம் நம்ம செய்யறது சரி மாதிரி தெரியும், ஆனால் நம்ம பின்வாங்கி போயிருப்போம். எபேசு சபையினுடைய நிலைமை அப்படித்தான் இருந்ததுன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல சில வசனங்கள் சொல்லுகிறது. பாருங்க, அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்றார், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் எபேசு சபைக்கு அவர் சொல்றார், உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தை, உன்னுடைய பொறுமையை, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், பொறுமையாயிருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த சபையினர் பாருங்க, சகிப்புத்தன்மை உள்ளவர்கள், பொறுமை, நிறைய பொறுமையா இருக்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுறாங்க, ஓடுறாங்க, சுவிசேஷ அறிவிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்போ வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அப்போ பாருங்க, அன்பு போச்சு ஆண்டவர் மேல. முக்கியமானது எது தேவையோ, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. அது போச்சு. ஆனா ஊழியம் செய்றாங்க, ஆனா ஜெபம் பண்றாங்க, ஆராதனை நடத்துறாங்க, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்னு சொல்றதை கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் செய்றாங்க. அவர்களுக்கு கடவுளை விட்டு விலகி விட்டோம் அல்லது பின்வாங்கி விட்டோம் என்பது தெரியாமல் இருக்கு. இது கிறிஸ்தவர்களுக்கு அடிக்கடி உண்டாகிற ஒரு பேராபத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, பின்மாற்றத்திலிருந்து நாம் தப்பிப்பது எப்படி, பின்மாற்றம் என்ற இந்த மாய பாவத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும். நம்மை தெரியாமலே உள்ள விழுந்துருவோம். சில சமயத்துல நமக்கு தெரியாது. வெளியே ஊழியம் நல்லா நடக்கும், நல்லா பிரசங்கம் பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா உள்ளே கடவுளோடு நீங்கள் இருந்த அந்த நெருக்கம், அந்த தொடர்பு, தேவனுக்கு பயந்த பயம், இதெல்லாவற்றையும் விலகி ஒரு விழுந்த நிலைமையில் இருப்போம். கர்த்தரிடத்தில் கொண்ட அன்பிலிருந்து விழுந்தாலே எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். ஆனால் வெளியே அந்த ஓட்டம்
யார் பார்த்தாலும் அவர்கள் விழுந்தவர்கள் என்று தெரியாது. அப்ப இது மாதிரி வரக்கூடிய இந்த பேர் ஆபத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும். அதுல விழுந்து விடாதபடிக்கு நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும் என்பதுதான் இன்றைய தினம் நம்முடைய செய்தி. பொதுவாகவே நீங்க பாருங்க, பின்மாற்றம் என்றால் என்ன, அல்லது விழுந்து போகுதல், ஆவியிலிருந்து விழுந்து போயிட்டாயா அப்படின்னு சொல்றோம்ல, அது என்ன என்பதை நாமே சோதித்து அறிந்து கொள்ளலாம். ஒருத்தர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல பாருங்களேன், பின்மாற்றம் என்பது என்ன? கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுவதுதான் பின்மாற்றம். நீங்க அன்பில்லாம கிறிஸ்துவுக்கு எந்த வேலை செஞ்சாலும், எந்த ஊழியம் செய்தாலும் அது பரலோகத்தாலே ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம நல்லா ஓடுற மாதிரி இருக்கும், உழைக்கிற மாதிரி இருக்கும், அலைகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் இளைப்படையாமல் ஓடுவது, பிரயாசப்படுறலாம் பார்க்குறீங்க. ஆனால் உண்மையில் இது கிறிஸ்துவுக்காக செய்கிறாங்களா, கிறிஸ்து மேல் கொண்ட அன்பினால் செய்கிறாங்களா, அல்லது தங்களுடைய ஊழியம், தங்களுடைய பிராண்டு இவைகளை வளர்ப்பதற்காக செய்கிறார்களா என்பது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற கிரியைகள் தான் உதவும். அப்போ நீங்கள் கடவுளுக்கு எதை செய்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசுவின் மேலே அல்லது தேவன் மேலே நான் வைத்திருந்த அன்பு குறைவுபட்டிருக்கிறதா, நான் சுயத்தை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறேனா, அல்லது கிறிஸ்துவை நேசித்துத்தான் இந்த வேலையை செய்கிறேனா என்பது தான் ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனைவி எவ்வளவு நல்ல உசிதமான பதார்த்தங்களை, நல்ல விலையேற பெற்ற சாப்பாடு, சுவையான சமையல் எல்லாம் செஞ்சு அன்பில்லாமல் பரிமாறினா, திட்டிக்கிட்டே பரிமாறினா அது சுவைக்காது. இன்னொரு மனைவி வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு கூழோ ஒரு கஞ்சியோ கடித்து கொள்வதற்கு ஒரு பச்சை மிளகாயோ வெங்காயமோ தான் இருக்கு, ஆனால் அது அன்பாய் கொண்டு வந்து பரிமாறுகிறாள். அப்போ இதில் யார் உயர்ந்தவர்கள் என்று கேட்டால், அன்பினால் கிரியை செய்கிற மனைவி தான் உயர்ந்தவள். ஏன்னா நம்ம சின்ன வேலை செஞ்சாலும் பெரிய வேலை செஞ்சாலும் அது அன்பினால் செய்யப்படுகிறதாக இருக்கணும். சிலர் பெரிய அளவில் ஊழியம் செய்வாங்க, அது கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பினால இருக்காது, தங்கள் மேல கொண்ட அன்பினால அல்லது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காக. இதெல்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கிறோம். எபேசு பட்டணத்தின் சபையும் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தது. அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவின் அன்பிலே இணைக்கப்பட்டிருக்கிறோமா, நாம் பண்ணுகிற கிறிஸ்துவுக்காக செய்கிற எல்லா வேலையும் இயேசு என்னை நேசித்தார், நான் அவரை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த அன்பினால் ஏவப்பட்டு கிரியை செய்கிறோமான்னு பார்க்கணும். அந்த அன்பை விட்டு விலகி விட்டோம் என்று தெரிந்தால் நீங்க ஜெபம் பண்றதும் விருதா, உபவாசம் பண்றதும் விருதா, ஊழியம் செய்யறதும் கூட விருதா. அப்ப அந்த அன்பை விட்டு விலகுவதற்கு பேர் தான் விழுந்து போவது. இரண்டாவது பாருங்க, நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு, இயேசு அறியறதுக்கு முன்னால இருந்த வாழ்க்கைக்கு திரும்புவது, அதுக்கு பேரும் விழுந்து போவது. ஒருவன் கர்த்தரிடத்திலே வரும்போது தன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு விடுவதாக அறிக்கை செய்துதான் அவரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆனா காலப்போக்கில் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு விட்டோமோ அதே பழைய பாவத்துக்கு திரும்பிடுறாங்க. சிலர் என்ன செய்யறாங்கன்னா பகிரங்கமா திரும்பிடுறாங்க, சிலர் இப்ப வெளியே திரும்ப முடியாதுன்னு சொல்லி ரகசியமா அந்தரங்கத்திலே பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. ரெண்டுமே விழுந்து போவதுதான். அப்ப இந்த விழுந்து போவது என்பது பழைய வாழ்க்கைக்கு திரும்புவது. இயேசுவை அறிவதற்கு முன்னால இருந்த அந்த பாவ வாழ்க்கைக்கு, செத்துப்போன வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்புவதற்கு பேர் தான் பின்மாற்றம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை விட்டு விலகுவதை பார்க்கிலும், பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாமலே இருந்திருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருந்திருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நாய் வாந்தி எடுத்ததை தானே சாப்பிட்ற மாதிரியும், ஒரு பன்றியை நல்லா குளிப்பாட்டி வச்சுட்டு கொஞ்சம் திரும்பிட்டு பார்த்தீங்கன்னா அது போய் சேற்றிலே விழுந்து புரள்வதை போலவும் இந்த பின்மாற்றக்காரர்கள்
தங்களுடைய பழைய வாழ்க்கை விரும்பி அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த பின்மாற்றத்தில் அறிந்தோ அறியாமலோ சிலர் தெரிஞ்சு விழுவாங்க, சிலருக்கு விழுந்ததே தெரியாது. ஆனால் அவங்க பாட்டுக்கு நம்ம நல்லா தான் இருக்கிறோம்பாங்க. இது ரொம்ப ஆபத்து. அப்போ விழாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள நம்ம என்ன செய்யணும், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதல்ல எதனால விழுகிறார்கள்? நிறைய காரியம் இருக்குது. சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எதனால அடிக்கடி விழுகிறாங்க தெரியுமா? நீங்கள் பெரிய பெரிய காரியம், பாவத்தின் மேலே ஆசை, பாவத்தின் மேலே இச்சை அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஒரு சின்ன காரியம் இருக்குது. தான் இருக்க வேண்டிய இடத்துல ஒருவன் இருக்காமல் போனால் அவன் விழுந்து போவான். நீங்கள் எங்கே இருக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லாமல் போனால் விழுந்து விடுவீர்கள். அது வேதம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. தாவீதை விடவா ஒரு பெரிய பக்திமான் வேணும்? அவர் அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் தேவனை துதித்து ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன். ஆனால் அவர் எப்போ விழுந்தார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, விபச்சார பாவத்தில் எப்போ விழுந்தார்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேறொரு இடத்துல அவர் இருந்ததுனால தான் அவர் விழுந்தார். வேதம் அதை நமக்கு சொல்லுது பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். மறு வருஷம், நல்லா கவனிக்கணும், மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது, அப்போ அந்த நாட்களில் ராஜாக்கள் சண்டை போடுறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த யுத்த காலத்தில் ராஜாக்கள் தான் படைகளை வழிநடத்திட்டு போகணும். ஏன்னா அந்த காலத்துக்கு பேரே ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம் என்று வேதம் குறிக்கிறது. ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். பாருங்க, முதல்ல சொல்லுது ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம். ஆனா யாரை யுத்தத்துக்கு அனுப்புறாங்க? யோவாபை அனுப்புகிறார்கள். யோவாப் ராஜா இல்லை, அது அவனுடைய அழைப்பல்ல. இது ராஜா போக வேண்டியது. ராஜா தாவீது. தாவீது யுத்த களத்தில் இருக்க வேண்டிய காலத்துல அரண்மனையிலே தங்கிவிட்டார். பார்த்தீங்களா? அடுத்து அப்படி அரண்மனையில் தங்கி இருக்கிறாரு. அங்க சண்டை நடக்குது. அம்மோன் புத்திரரோட தகவல் மாத்திரம் அப்பப்போ வருது நமக்கு. அங்கேருந்து ஆள் வந்து சொல்கிறாங்க, இவர் அப்படியே அங்கே உட்காந்துட்டு யுத்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னு வீட்டில் உட்காந்து ஹாயா உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன்னுடைய படுக்கையிலிருந்து, ஒருவேளை அவங்க யுத்தத்துக்கு போனால் கூட இவர் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை, யுத்தத்தில் ஒரு ஜெயம் வேணும் எங்களுக்கு, அவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணலாம். இவர் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு சாயங்கால நேரத்தில் எழுந்து அரண்மனை உப்பரிகையிலே உலாத்தி கொண்டிருந்த போது, அரண்மனை மாடியில் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற, குளிக்கிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். மேலே மாடியிலிருந்து பார்க்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண் குளிக்கிறதை கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாக இருந்தாள், ரொம்ப அழகானவளாக இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினார். அவர் எலியாபின் குமாரத்தையும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள். அப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த பத்சேபாலோடு அவர் பாவத்திலே விழுந்தார். அவள் அந்நியனுடைய ஒரு மனைவியா இருந்த போதும் அந்த பாவத்தில் அவர் விழுந்து போனார். மாத்திரம் இல்லை, இவளை மனைவியாக்கி கொள்ளணும்னு சொன்னா அதற்கு தடையா இருக்கிற உரியா, அவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று தந்திரம் பண்ணி யோவாபுக்கு ஆள் அனுப்பி இந்த உரியாவை மிக முக்கியமான யுத்தம் நடக்கிற இடத்துல, அம்பு படுகிற இடத்துல, கடுமையா போராட்டம் நடக்கிற இடத்துல கொண்டு நிறுத்துங்கன்னு சொன்னார். அப்ப யோவாப் சொன்னார், ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன் கிடையாது, ஒரு அம்பு பாய்ந்து வந்தால் இவனால தடுக்க முடியாது, அவனை கொண்டு அங்கே நிறுத்துவது எப்படின்னு கேட்டார். நீ நிறுத்து அப்படின்னு சொன்னார். அவன் அம்பு பட்டு சாகட்டும். அதே மாதிரி அவனை கொண்டு போய் தந்திரமா அவன் நிற்கக்கூடாத இடத்துல கொண்டு நிறுத்தினாங்க. அப்பொழுது அவன் அம்பு பட்டு செத்து போனான். அப்ப பாருங்க, ஒரு விபச்சார பாவம், ஒரு கொலை பாவம், ஒருவனை கொலை செய்து எவ்வளோ பெரிய பாவம்.
நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. ஒரு ஏழை ஒருவன் ஒரே ஒரு ஆட்டை வச்சிருந்தான். நீ அவனுடைய ஆட்டை எடுத்துக்கொள்வதற்கு அந்த மேய்ப்பனை கொன்று ஒருவன் தன் ஆட்டை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்றார். வந்து தாவீதுடைய அரண்மனையில நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி. தாவீது கோவம் வந்துருச்சு. யாரா அது? அவனுக்கு தான் 100 ஆடு இருக்குதே, அதை விட்டுட்டு எதுக்கு அந்த ஒரு ஆடு வச்சிருந்தவனை கொன்று அவன் ஆட்டை எடுத்தான்? யார் அவன் அப்படின்னு கேட்கிறார். உடனே நாத்தான் சொல்றார், நீதான் அந்த மனுஷன். உனக்கு கர்த்தர் எவ்வளவோ வசதிகளை வைத்து, எவ்வளவோ நன்மைகளை உனக்கு வைத்து, மனைவிகளை எல்லாம் கொடுத்து, இதெல்லாவற்றை விட்டு அந்த ஒரே ஒரு ஆளு உரியாவை, அப்பாவி மனுஷனை கொலை செய்து அவனுடைய மனைவி எடுத்துக்கொண்டாயே அப்படின்னு சொல்றார். இப்போ எவ்வளோ பெரிய பாவம் தாவீதுடைய வாழ்க்கையில, ஒரு பெரிய கரும்புள்ளி அது. அது நிமித்தம் கர்த்தர் அவரை தண்டித்தார். அவனுக்கு பிறந்த குழந்தை செத்து போனது. அவர் அழுது உபவாசம் பண்ணினாலும் கர்த்தர் அதை கேட்கல. அந்த தண்டனைக்குள்ளானார். ஏன் இந்த பாவம் நடந்ததுன்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்துல தாவீது ஒரு ராஜாவா இருந்து அவன் யுத்த களத்துல நின்றிருந்தால் அவனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு கருப்பு பக்கம் நிறைவேறாமல் போயிருக்கும். அப்ப நம்ம அழைக்கப்பட்ட இடத்துல, இருக்க வேண்டிய இடத்துல நீங்க சரியா இருந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுது பாருங்க, 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுகிறதில்லை. அப்ப நான் யாரு? கர்த்தர் என்னை எதற்கு அழைத்திருக்கிறார்? நான் எங்க இருக்கணும்? அந்த ஸ்தானத்தை கர்த்தர் தான் நியமிக்கணும். நான் என்னுடைய விருப்பத்தின்படி ஸ்தானத்தை நியமிக்க கூடாது. இவரா பாருங்க ஒரு பிளான் போட்டு ராஜாக்கள் யுத்தத்துக்கு போறதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கிறாங்க. ஆனா இவரா ஒரு திட்டம் போட்டு ராஜா அல்லாத யோவாபை அனுப்புகிறார். யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜா அரண்மனையில இருந்துறார். அதே மாதிரி தான் இன்றைக்கு ஊழிய களத்திலும் எனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கும். நீங்க இருக்க வேண்டிய இடம் என்று ஒன்று இருக்கும், நான் இருக்க வேண்டிய இடம் என்று ஒன்று இருக்கும், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்று ஒன்று இருக்கும். அப்ப அவனவன் தன்னுடைய ஸ்தானத்துல நிற்காம, இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, மற்ற ஊழியர்களை பார்த்து சில சமயத்துல சுவிசேஷகர்கள் தான் ஜனங்களால நிறைய அங்கீகரிக்கப்படுகிறார்கள் சொன்ன உடனே அந்த அழைப்பு இருக்கோ இல்லையோ எல்லாரும் சுவிசேஷகர்களாய் மாறிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போதகர் அழைப்பு, பாஸ்டர் அழைப்பு, சபை தான் இன்னைக்கு ஜனங்களால விரும்பப்படுகிறதுன்னு சொன்னா இந்த சுவிசேஷகராய் மாறினவங்க அப்படியே பாஸ்டராக மாறிடுவாங்க. நீங்கள் விழுவதற்கு எந்த பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க இடத்த நீங்க மாத்தி வச்சிட்டீங்கனாலே போதும், விழுந்துருவீங்க. வேதம் அதான் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த உரியா சண்டை போடல, உரியா ஒண்ணுமே செய்யல, அவனுடைய இடத்த மாத்தி வச்சுட்டாங்க, செத்து போயிட்டான். அவ்வளவுதான். அந்த இடத்த மாற்றி வச்சுட்டீங்கன்னா, அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக நிக்கலன்னா அவர்கள் விழுந்து போவது உறுதி என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அடிக்கடி விழுந்து போவது, நிக்க பலனில்லாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்றை பார்த்து ஆசைப்பட்டு தாமும் அதை செய்ய வேண்டும் என்று தங்களுடைய அழைப்பை மாற்றிக் கொள்வாங்க. ஸ்தானத்தை மாத்தினீங்கன்னா ஆபத்து. உரியா இருக்க வேண்டிய இடம் மாற்றப்பட்டது, அது வேற ஆள்க மாத்தினாங்க, அதுலயும் மரணம் வந்தது. தாவீது தானாய் தன்னுடைய ஸ்தானத்தை மாற்றிக்கொண்டான், அவனுக்குள்ளேயும் பாவம் பிரவேசித்தது. 2வது காரியம் பாருங்க, நம்ம விழுந்து போவதற்கு அடிப்படை காரணம் உலக ஆசை. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையையே உலக ஆசைக்கு பயன்படுத்தி, இன்னைக்கு நீங்க ஊழியங்களை பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டைப் ஊழியங்கள் தான் இன்றைக்கு அதிகம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால இப்படிப்பட்ட ஊழியங்களை பார்ப்பது அரிது. இப்போ ஒரு பெரிய பன்னாட்டு உதவியுள்ள ஒரு கம்பெனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு ஊழிய கேந்திரங்கள், சபைகள் இயங்குவதை பார்க்கிறோம். ஆச்சரியமா இருக்குது. உள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய ஏர்போர்ட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கும். உள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸு, ஒரு பெரிய வங்கி, ரிசர்வ் பேங்க்ல போன மாதிரி இருக்கும். நிறைய சிஸ்டம், நிறைய காரியங்கள். சிலர் இப்படி ஊழியத்துக்கு வரும்போதே உலக ஆசையோடு உள்ளே வருவாங்க. ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொல்லுகிறார்,
நான் ஊழியத்துக்கு வரும்போது பல கட்டடங்களை கட்டி பல வாகனங்களை வாங்கி நிறைய காரியங்களை செய்து ஜனங்கள் நடுவிலே நான் உயர்த்தப்பட வேண்டும், அதுக்கு தான் ஜெபம் பண்ணி உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் இருக்கிறதுல உயர்ந்தது எதுவோ அதுதான் வேணும். ஆனால் ஊழியக்காரர்கள் உலக ஆசை உள்ளே இருக்கும். உலக ஆசை, இந்த ஊழியத்தை வச்சு அந்த உலக ஆசை நிறைவேற்றி கொள்வது எப்படி? உங்கள் வசதி தப்பு இல்லை, எனக்கு வசதி வேணும் அல்லது சில காரியங்கள் நான் சுலபமாக செய்யணும் அப்படிங்கிறது வேற, ஆடம்பரம் என்பது வேற. நான் அடிக்கடி நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும், ஒரு கார் வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. அந்த காரு 3 கோடி ரூபா மதிப்புள்ள காராக தான் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அப்போ இதைத்தான் இந்த உலக ஆசை என்று சொல்லுகிறோம். ஒரு ஊழியக்காரனுக்குள்ள உலக ஆசை இருந்தால் அவன் செய்கிற முதல் காரியம் என்னன்னா, ஊழியத்தை உலகத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான், தன்னுடைய ஆடம்பரத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். அப்போ உள்ளே விழுந்திருப்பான், வெளியே அது தெரியாது. ஊழியம் நடக்கிற மாதிரி இருக்கும், காணிக்கை வசூல் பண்ணுவார், ஜனங்கள் கூட்டம் வருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் கர்த்தரை விட்டு விலகி இருப்பார். உலக ஆசை வந்தாலே விழுகை வந்துவிடும். தேமா என்பவன் அப்படித்தான். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் தேமாவை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். அவனுக்கு உலக ஆசை. பவுல்கிட்ட சொல்லியிருக்கணும், ஐயா நம்ம இது இப்படி செய்யலாமே, அதை அப்படி செய்யலாமே, நீங்கள் கை வச்சா அவ்வளோ அற்புதம் நடக்குதே, நம்ம கை வைக்கும்போது அபிஷேகம் கிடைக்குதே, சிலர் காசு கொண்டாந்து கொடுத்து அந்த அபிஷேகம் வேணும்னு கேட்குறாங்களே, ஏன் வாங்கிட்டு நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணா என்ன, இப்படி ஏதோ சொல்லி பார்த்துருப்பாரு ஊழியத்தை கார்ப்பரேட் தனமாக மாற்றுறதுக்கு. ஆனால் பவுல் அதற்கு சம்மதிக்கவில்லை. நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். உடனே அவர் பார்த்தார், இந்த ஆளோட இருந்தால் சரி வராது. அவர் எங்கிருந்து பிரிஞ்சு போனாருன்னு சொன்னால் பவுலை விட்டு பிரிந்து போனார். ஒருவேளை அவர் தொடர்ந்து ஊழியம் செய்திருக்கலாம், அந்த ஊழியத்தை உலக ஆசையோடு செய்திருக்கலாம். அதுக்கு பேரும் விழுந்து போவதுதான். தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். அப்போ தேவனுடைய மனுஷனை விட்டு பிரிதற்கு காரணமே இந்த உலக ஆசை. சவுலுடைய பின்மாற்றம் கூட பொருள் ஆசையினால் தான் உண்டானது என்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆகாகையும் அவனுடைய ஆடு மாடுகள் நீங்கள் ஜெயம் எடுக்கும்போது அந்த தேசத்தில் இருக்கிற சபிக்கப்பட்ட எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும், எதையும் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சவுலுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். அதே போல் அவங்க கடந்து போனாங்க, சண்டை போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சுட்டு இப்போ கர்த்தர் சொன்னது, அந்த தேசத்தினுடைய பண்ட பாத்திரங்கள் எதையும் நீங்கள் தொடக்கூடாது. ஆனால் பார்க்குறாங்க, ஆடு மாடுகள் நல்லா செழிப்பாக இருக்குதுங்க, அங்கே அவர்கள் வைத்திருந்த சில பொருள்கள் விலை உயர்ந்ததாக இருக்கிறது, இவ்வளத்தையுமா அழிக்கணும்? நம்ம தானே சண்டை போட்டோம், நம்ம தானே ஜெயிச்சோம், அது நமக்கு தானே சொந்தம், இது அழிப்பதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அதில் விசேஷமாக இருக்கிறவைகளை அழிக்காமல் வைத்து விட்டார்கள் பொருளாசையின் காரணமாக. வேதத்தில் சொல்லுது பாருங்க, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் தலை நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளும் சகல வஸ்துக்களையும் அழித்து போட்டார்கள். அழிக்கிற மாதிரியும் தெரியணுமா, அழிக்கக்கூடாதான். அப்போ வேண்டாதது, முத்தி போன ஆடு மாடு, வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் கொன்று போட்டுட்டு நல்ல விலையேறப்பட்டதை மாத்திரம் ஒழிச்சு ரகசியமாக வச்சுட்டாங்க. அடுத்து பாருங்களேன், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, இவர்கள் இங்கே செய்கிறத கர்த்தர் பார்த்துறார். சாமுவேலு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி, பார்த்தீங்களா, அதான் பின்மாற்றம், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். ஒருவன் கர்த்தரை விட்டு திரும்பி விட்டான் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற மாட்டான். அதை தன்னுடைய சொந்த லாபத்திற்கும் தன்னுடைய சொந்த இருதயத்தினுடைய விருப்பத்திற்கும் ஏற்றதாக பயன்படுத்தி கொள்வான். அவன் அழிக்காமல் இல்லை, வேண்டாததை அழித்தான், தனக்கு தேவை என்று நினைத்ததை ஒதுக்கி வைத்து கொண்டான்.
ஆனா ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டது என்னன்னா, அது எல்லாம் சபிக்கப்பட்டது, ஒன்று கூட மிச்சமா இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் நீங்கள் அழித்து விட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவன் அது செய்யாம போனதை கர்த்தர் சொல்றார், அவன் என்னை விட்டு திரும்பி பொருள் பக்கம் திரும்பிட்டான். அப்படி ஒருத்தன் திரும்பிட்டான்னா என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போவான், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான், வார்த்தை நிறைவேற்ற மாட்டான். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, உங்க மனசை நோகடிச்சிட்டோமே, இப்படி ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டானே என்று அவர் யோசிக்கிறார். அப்ப பாருங்க, உலகத்தின் காரியங்கள் மேல அன்பு கூறும்போது தேவனுடைய அன்பிலிருந்து விலகி விடுகிறோம். அவனுக்கு பார்த்த உடனே இது மேல இருக்கிற ஆசை, அதனால அவன் அந்த பாவத்தை செய்தான். வேதம் சொல்லுகிறது, 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ உலகத்திலையும் உலகத்தில் இருக்கிறவைகளும் அன்பு கூறாதீங்க. அப்படி அன்பு கூறும்போது கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடுகிறார்கள். 2வது, கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றாமல் போறாங்க. இது வேதம் அப்படி சொல்லுது. ஆனா இன்னைக்கு நிறைய போதகர்களும் ஊழியர்களும் உலகத்தை நேசிக்க சொல்றாங்க, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூற சொல்றாங்க, பணத்தை சம்பாதிங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, நீங்கள் ஐஸ்வர்யத்தை தேடுங்கள்னு சொல்றாங்க. சபையில அதை உபதேசமாக செழிப்பின் உபதேசம் என்ற பெயர்ல சொல்றாங்க. அது எப்படி என்பதை, சரியானதா என்பதை நீங்க தான் தீர்மானிச்சுக்கிறணும். அடுத்து 3வது காரியம் பாருங்க, பின்மாற்றம் ஏன் வருகிறது? மனிதர்கள் மேல் கொண்டிருக்கிற பயம். ஒருவேளை ஆண்டவருடைய காரியத்தை செஞ்சா மனிதர்கள் என்னை விரோதிச்சிருவாங்களோ, எங்க குடும்பம் சமுதாயம் என்னை விரோதிச்சிருமோ, நான் கிறிஸ்தவனானது தெரிஞ்சா வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களோ, எங்க ஜாதியினர் என்னை ஒதுக்கி வச்சிருவாங்களோ, அப்படி நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, மனிதருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்குவார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுது. லூக்கா சுவிசேஷம் 22:57 நீங்க பார்த்தீங்கன்னா, பேதுரு மறுதலித்தார். அவருக்கு பயம். அவர் இயேசுவோடு கூட இருந்தவர். இயேசுவை விசாரணை பண்ணுவதற்கு அழைத்து கொண்டு போறாங்க. என்ன நடக்குது பார்ப்போம்னு சொல்லி பின்னாலே போனாரு. குளிர் காய்கிற இடத்துல உட்கார்ந்து அரண்மனைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தாரு. ஒரு வேலைக்கார பெண் வந்து கேட்கிறாள், நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானேன்னு. உடனே இவர் பயந்து போய் மறுதலித்தார். மறுதலிப்பது என்பது விழுந்து போவது, கிறிஸ்துவனுடைய அன்பில் இருந்து மறுதலித்தார். அடுத்து இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினார். அவர் உண்மையிலே செய்யணும்னு செய்யல, அவருக்கு உண்மையிலே இயேசுவின் மேல அன்பு இருக்குது, பயபக்தி இருக்கு. இவர் செய்ததற்கு காரணம் என்னன்னா, மனுஷ பயம். எங்கேயும் ஆமான்னு சொல்லிட்டோம்னா, எங்கே நம்மையும் பிடித்து விசாரணை கைதில் வச்சு இவரும் அவரோடு கூட இருந்தவர் தான், அவரையும் விசாரிங்கன்னு சொல்லிடுவாங்களோ, நமக்கும் தண்டனை கொடுத்துருவாங்கங்கிற பயத்தில் செய்தார். யோனாவை பாருங்களேன், மனுஷ பயம். யோனாவை கர்த்தர் நினிவேக்கு அனுப்புகிறார். நினிவே ஒரு கொடுமையான பட்டணம், அசீரியர்களுடைய தலைநகரம். அது ராஜா பயங்கரமானவர். அப்ப இந்த பட்டணத்துல போய் அவருடைய பாவத்தை சொல்லுன்னு சொன்ன உடனே அவன் பயந்து தர்ஷீசுக்கு போகிற கப்பல்ல ஏறினானாம். அப்ப ஏன் காரணம் என்ன கேட்டா, கடவுளுக்கு வேலை செய்யக்கூடாது என்பது அல்ல. அவர் தீர்க்கதரிசி தான், அவர் யோனா தீர்க்கதரிசி. ஆனா அங்கே போவதற்கு அவர் யோசித்து கர்த்தரை விட்டு பின் வாங்கினதுக்கு காரணம் என்னன்னா, மனுஷ பயம். அந்த ராஜாவும் ஜனங்களும் எப்படி எடுத்துக்கிடுவாங்களோ நமக்கு தெரியலையே என்ற பயத்தின் காரணமாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடினாங்க. அடுத்து 3வது காரியம், விழுகையின் ரகசியம், விழுகையின் காரணம். 4வது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஜனங்களோட இணங்கி போக முடியாதது. கடவுள் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார், ஒருவனோட இருக்கிறார்னா அவங்களோட நம்ம இணைத்திருக்கும் போது இணங்கி போகணும் அவங்களோட. அப்படி போகாமல் நம்ம பின் வாங்கும்போது நம்ம விழுகைக்கு உட்பட்டு போகிறோம். அந்த தேமா என்பவரை பவுலோடு கூட கர்த்தர் இணைத்து வைத்திருந்தார். பவுல் ஒரு தேவ மனுஷன் என்று தெரியும். அந்த
தேமா என்பவர் ஊழியத்தின் பாதையிலே பவுலோடு பிரயாணம் பண்ணும்போது கர்த்தர் பவுலை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் என்பது அவனுக்கு தெரியும். கையை வச்சா குணமாகுது, நிழல் பட்டா சுகமாகுது, பிசாசுகள் ஓடுகிறது, பவுலுடைய உருமால்களை எடுத்து யார் மேலேயாவது போட்டா விடுதலை அடைகிறாங்க. இதெல்லாம் பார்த்தாரு. ஆனால் அவருக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களோட இணைஞ்சு நிற்க முடியல. அதனால் அவர் பின்வாங்கினார். இதே மாதிரி பின்வாங்கின இன்னொரு ஆளை பற்றி வேதம் சொல்லுது. ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்கள். ஆபிரகாம் அழைத்து செல்லப்பட்டு கர்த்தராலே அழைப்பு பெற்று அவர் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் அவர்களுடைய ஊரையும் விட்டு பிரிந்து கர்த்தர் காட்டுகிற இடத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறார். அப்பொழுது லோத்து ஆபிரகாமுடைய அண்ணனுடைய மகன், அவர் ஆரான் என்பவருடைய மகன். அவன் என்ன சொல்றான், நானும் உங்க கூட வர்றேன் அப்படின்னு. அவருக்கும் நிறைய சொத்து இருக்கு, ஆடு மாடுகள் இருக்கு. அவர் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டார். ஆபிரகாம் வித்தியாசமா இருக்கிறாரு, கடவுளோட அவரோட பேசுறாருன்னு சொல்லி நானும் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வழி நடந்து போகிறார்கள். கொஞ்ச நாள் தான் பார்க்கும்போது ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுவது, ஆபிரகாம் ஆசீர்வதிப்பது எல்லாரையும் பார்க்கிறார். இந்த ஆபிரகாமோட இருந்ததினால கர்த்தர் லோத்துவை ஆசீர்வதித்தார். ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களோட இருந்தா நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கும் கொடுத்தார். இந்த ஆசீர்வாதத்தினாலே லோத்துவனுடைய மந்தையும் பெருக ஆரம்பிச்சது, ஆபிரகாமுடைய மந்தையும் பெருக ஆரம்பிச்சது. ஆபிரகாமுடைய மந்தை பெருக காரணம் கர்த்தர் அவரை அழைத்ததற்கு கீழ்ப்படிந்ததுனால வந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம். லோத்துவின் மந்தை பெருகினதுக்கு காரணம் ஆசீர்வதிக்கப்பட்டவரோடு அவர் இணங்கி இருந்ததுதான் காரணம். அவரோட இருந்ததுனால இவருக்கும் கிடைத்தது அந்த ஆசீர்வாதம். ஆனா இவர் என்ன நினைச்சிட்டார், கொஞ்ச நாள்ல நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், நம்ம சித்தப்பாவுடைய ஆடு மாடுகளையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், நம்ம அவருக்கு கொஞ்சம் சளைத்தவர் அல்ல, ஏன் நமக்கு முடியாதா அப்படின்னு சொல்லி 2 பேருடைய மந்தையும் பெருகின போது அவர்களால் இணைந்து நடக்க முடியவில்லை. அப்போ சொன்னாங்க, அடிக்கடி உங்க மந்தை மேய்ப்பிற்கு எங்க மந்தை மேய்ப்பிற்கு சண்டை வருது, யாரு போய் இந்த தண்ணீர் நிலையில யாருடைய ஆட்டை முதல்ல விடுறதுன்னு சண்டை வருது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு கேட்டபோது ஆபிரகாம் சொல்லுகிறார், அப்பா என் கூட வர்றதுன்னா வா, அல்லது என்னை விட்டு போகணும்னா நீ போ என்றார். உடனே பாருங்கள், இவர் அந்த அவரிடத்துல சொல்லி கொண்டு நான் என் வழியா போகிறேன் என்றார். அப்ப ஆபிரகாம் கேட்கிறாரு, இந்த 2 பாதை இருக்குது, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன் என்று சொல்லுகிறார். அப்ப லோத்து அந்த இடத்துல ஒரு சின்ன குன்றின் மேல் ஏறி பார்த்து சோதோம் கொமோரா என்கிற பட்டணம் செழிப்புள்ளதா இருக்கிறத பார்த்து அவன் ஆபிரகாம் இடத்துல வந்து, ஐயா நான் சோதோம் கொமோரா இருக்கிற பட்டணம் இருக்கிற திசையில போறேன், அது ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடம், செழிப்பா என் கண்களுக்கு காணப்படுதுன்னு சொல்லி அந்த பக்கத்திலே திசை மாறி கடந்து போனதை பார்க்கிறோம். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ லோத் அங்க போய் குடியிருக்கிறாரு. சோதோம் கொமோராவில் இருக்கிற மக்கள் பொல்லாதவர்கள், தீமைக்கு அஞ்சாதவர்கள், பாவம் செய்கிறவர்கள். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோதோம் கொமோரா பட்டணம். இந்த லோத்துக்கு பாருங்க, சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிறவங்களோட இணங்கி போக முடியுது. அவன் பொல்லாதவன், கொள்ளையடிக்கிறவன், திருடுறவன், விபச்சார கள்ளன். அங்க போய் அவருடைய பெண் குழந்தைகள் வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் அத்தனை வருஷம் அங்கே தங்கியிருக்க முடியுது, அவர்னால காலம் ஓட்ட முடியுது. ஆனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு அவருக்கு இருக்க முடியல. அதுதான் பின்மாற்றம். அது ஆச்சரியமா இருக்குல்ல. ஆபிரகாம் இவ்வளவுக்கும் தன்னுடைய சொந்த தகப்பன் போன்றவர், அவரோடையும் இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் அவரோடு இருக்கிறார், அவரோட பயணப்பட முடியல. ஆனால் சோதோமில் இருக்கிற ஜனங்களோடு அவ்வளவு நாள் இருக்க முடியுது. சோதோம் தீப்பிடிக்கிற வரைக்கும் அங்கதான் இருந்தாரு. இது உனக்கு ஆச்சரியமா இருக்குது. இதுக்கு பேர் தான் பின்மாற்றம். அப்ப தேவ ஜனங்களோட இணங்கி போக முடியாத ஒரு மனப்பான்மை வந்தால் அது பின்மாறுகிறீர்கள் என்ற அர்த்தம். ஆதியாம புஸ்தகம் 13வது அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனத்துல இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேசம் எல்லாம் உன் முன்பாக இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ விரும்பினா பிரிஞ்சு போகலாம்,
நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று ஆபிரகாம் சொல்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகாமையான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு அங்கே கடந்து போனான். இப்படியே அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். என்ன பிரிஞ்சிட்டாங்க. அவருக்கு ஆசை, அந்த இடம் நல்லா இருக்கே, நம்ம போய் அந்த இடத்த பிடிச்சிருவோம் அப்படின்னு. வேதம் பாருங்க, அவன் போன பின்பு, அவன் புறப்பட்டு போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே பேசினார். உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் கால்கள் மிதிக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு சொந்தமா தந்தேன். நீ படிச்சு பாருங்க அடுத்த வசனத்துல, அவன் போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமோட பேசினார். போனானே, போனவனோட கர்த்தர் பேசினாரான்னு பாருங்க, பேசல. ஆபிரகாமோட தான் கர்த்தர் பேசினார். அப்ப தேவ ஜனங்களோட இணங்கி போக முடியல, ஒரு பாஸ்டரோட இணங்கி போக முடியல, ஒரு விசுவாசிகளோட இணங்கி போக முடியல. அப்படி இருக்கிறவர்கள் பின்வாங்கி போய் தங்களுக்கு என்று சொந்த இடத்தை தேடிக்கொள்வாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை விட்டு விலகி விடுவார். இது லோத்துவின் சரித்திரம் காட்டும் உண்மை. அடுத்து எதனால வருதுன்னு கேட்டா, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படுவது. ஒரு திருமண பந்தத்திலேயோ ஒரு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டா அது கொஞ்ச நாள் கழிச்சு நம்மை பின்மாற்றத்துக்குள்ளே வழிநடத்தி விடுகிறது. சாலமோன் ராஜா அப்படித்தான். அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டு வந்தபோது அவர் இருதயத்தை அந்த பெண்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போக பண்ணாங்க. அதனால இந்த திருமண காரியத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பொண்ணு அழகா இருக்கிறாங்கன்னோ, ஒரு பையன் அழகா இருக்கிறாங்கன்னோ, அவருக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியோ அந்நிய நுகத்துல, அந்நிய நுகம் என்றால் வேற மதத்தை சேர்ந்தவர்களை மாத்திரம் சொல்லலன்னா, கிறிஸ்தவனா இருந்தாலுமே கிறிஸ்து இல்லாம இருந்தானா அவன் அந்நியன். கிறிஸ்துவுக்கு அந்நியன்னா நமக்கு அந்நியன் தானே. அப்ப கிறிஸ்துவோடு கூட இல்லாத கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், கிறிஸ்துவை அறியாத வேறு மார்க்கத்தில் இருந்தாலும் ரொம்ப கவனம். இந்த அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டால் விழுகை நிச்சயம் என்று வேதம் சொல்லுது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1-4 வரைக்கும் உண்டான வசனங்களை படிச்சு பாருங்க. ராஜாவாகி சாலமன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் 1000 தலைமுறை மட்டும் தேவாலயத்துக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு சபிக்கப்பட்டவங்க. அவங்க பிறப்பு உங்களுக்கு தெரியும். லோத்துவுக்கும் அவருடைய மகள்களுக்கும் பிறந்தவங்க இவங்க. மோவாபியன், அந்நியன், அம்மோனியன், இவங்களுடைய சந்ததி கர்த்தரால சபிக்கப்பட்டது. அதுல இருக்கிற பெண்களை ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும், யாரு அந்த புறஜாதி ஜனங்கள், உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மறுமனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். 4வது வசனம் சொல்லுது, சாலமன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். பார்த்தீங்களா, விழுந்து போயிட்டார். சாலமன் கடைசியில் விழுந்து போய்தான் மரித்தார். மறுபடி மனம் திரும்பலாம் இல்லை அவர். அப்ப இந்த காரணம், அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. வேதம் அதைத்தானே சொல்லுது, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருங்க. அப்ப இந்த பின்மாற்றம் என்பது ஒரு கொடிய பாவம். இந்த பின்மாற்றம் எந்த சூழ்நிலையிலும் எந்த வழியிலையும் தெரியாமலே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விட வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி? முதல் காரியம், நம்ம ஏற்கனவே பார்த்தது எல்லாவற்றையுமே நீங்க புரிந்து கொள்ளலாம். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருங்க. நீங்க இருக்கிற இடம் கர்த்தரால் உங்களுக்கு கொடுத்த இடம்தானான்னு பாருங்க.
அந்த இடத்தை விட்டு நீங்கள் வேற இடத்துக்குள்ளே நகர நீங்கள் மனசுல ஆசைப்பட்டா விழுந்து போவதற்கான வழியை நாமே தெரிந்து கொள்ளுகிறோம். அடுத்து இது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். தேவ ஜனங்களோட சீர் பொருந்தி இருங்க, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாம இருங்க, இதெல்லாம் தப்பிக்கிற வழி. இன்னும் பிரதானமா சில வழிகளை வேதம் சொல்லுது. ஜெபம். விழுந்து போகாதபடிக்கு நம்ம தொடர்ந்து நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால் பின்மாறுவதற்கான வழிகள் வரும்போதே கர்த்தர் அதை உங்களுக்கு தெளிவுபட காமிச்சிருவார். மாத்திரம் இல்ல, பின்மாற்றத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள விழாதபடிக்கு தாங்கிக் கொள்ளுவார். வேதம் சொல்லுகிறது, சோதனைக்கு உட்படாதபடி சீஷர்களை கர்த்தர் ஜெபிக்க சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 40-41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து, அவங்க எல்லாம் நித்திரை பண்றாங்க, இப்ப சோதனைக்குள்ள போக போறாங்க. இயேசுவும் அவரோடு கூட இருந்த சீஷர்களும் சோதனைக்குள்ள போக போறாங்க. இயேசு அவர்களிடத்திலே வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்றார். இது நம்ம நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் கஷ்டப்பட போறேன், துன்பப்பட போறேன், நான் தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட்டா நீங்க ஜெபம் பண்ண வேண்டாமான்னு கர்த்தர் கேட்கிறாரு. என்னை தனியா விட்டுட்டு நீங்க பாட்டு போய் தூங்குறீங்களே அப்படின்னு நினைக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்லை. சோதிக்கப்பட போவது இயேசு மாத்திரம் இல்ல, சீஷர்களும் சோதிக்கப்பட போறாங்க. இயேசு அவர்களை ஜெபம் பண்ண சொன்னது தனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல, நீங்க பாதுகாக்கப்படுவதற்கு. அடுத்த வசனத்தை பாருங்க, தெளிவா போட்டிருக்கு. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்ப இயேசு அந்த கெத்சமனே தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ணுவதற்கு பேதுருவையும் சீஷர்களையும் சொன்னது தனக்கு ஜெப சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி என்னைய கொஞ்சம் அப்படியே வந்து தேற்றி பலப்படுத்துங்க, அதுக்கு இல்ல. நான் மாத்திரமல்ல, நீங்களும் சோதிக்கப்பட போறீங்க. சாத்தான் உங்களை கோதுமை சுளைகளை புடைக்கிறதை போல புடைக்கும்படிக்கு என்னிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டான். அந்த சோதனைக்குள்ள வரப்போறீங்க. நான் சோதனைக்குள்ள போகும்போது அந்த சோதனை தாங்குவதற்கான பலனுக்காக ஜெபம் பண்ற மாதிரி நீங்கள் சோதனைக்குட்படாதபடி நீங்க ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தான் கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்துல பாருங்க, சோதனைக்குட்பட பண்ணாதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அதை ஜெபமாவே பண்ணணும். இல்லாட்டால் எந்த நேரத்தில் பின்மாறுவோம், எந்த நேரத்தில் விழுவோம், எந்த நேரத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுவோம் என்று யாருக்கும் தெரியாது. அப்ப ஜெபம் ஒரு தொடர்ச்சியான ஜெபம். தானியேல் எப்படி அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் ஜெபம் பண்ண போது எத்தனை சோதனை வந்தாலும் தாங்கி கொண்டு போய்விட்டார். விக்கிரகத்தை ஆராதிக்கணும்னு சொன்னாங்க, தாண்டிட்டு போயிட்டாரு. சிங்க கெபில போடுவேன்னு சொன்னாங்க, தாண்டிட்டு போயிட்டாரு. எங்கேயுமே அவர் பின்வாங்கி போகல. காரணம் என்னன்னா, அவர்கள் முறையாக தொடர்ந்து ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். அப்ப ஜெபந்தான் நம்ம பின்மாறி போகாதபடி நம்மை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏது. அதனால நீங்க ரெகுலரா ஜெபம், சோதனை நேரத்துல மாத்திரம் இல்ல, எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அது இயேசு மனிதர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் போது இந்த வார்த்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்தார். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அது கர்த்தர் சொல்லி கொடுத்த ஜெபம். அப்ப சீஷர்கள் விழித்திருந்து ஜெபிக்கல. அதனால என்னாச்சு பாருங்களேன், ஒன்று சிதறடிக்கப்பட்டார்கள். இயேசுவை அழைத்து கொண்டு போன போது எல்லாம் காணாம போயிட்டாங்க. பேதுரு மறுதலித்தார். இயேசு விட்டு பின்வாங்கி போய் மறுபடியும் விட்ட வலை எடுத்து அதுல கடலுக்கு போய் தொழில் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் சோதனைகளுக்கு தப்ப ஜெபம் ஒன்றுதான் பிரதானமாய் கர்த்தராலே பரிந்துரை செய்யப்பட்ட காரியம். லூக்கா சுவிசேஷம் 21:36 சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றார். 2வது, விழுகையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் அடுத்த ஏது வசனம். வசன தியானமும் வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்தா அது நம்முடைய பாதைகளை காத்து கொள்ளும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 119வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால் அதுல தாவீது சொல்றாரு, என் முழு இருதயத்தோடும் உம்மை
தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். 11வது வசனம் சொல்றார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை அல்லது உம்முடைய வார்த்தையை, வசனத்தை என் இருதயத்திலே வைத்தேன். அப்ப கர்த்தருடைய வசனமும் வார்த்தையும் நம்முடைய தியானமாக இருக்கணும், அது நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது உங்களை பின்மாறி போக பண்ணாதபடி, வழி தப்பி போக விடாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளும். அந்த வசனம் உங்களோட பேசும். நீங்க போற பாதை தவறுன்னு சொல்லும். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு விளக்கும் இருந்தா எப்படி நம்முடைய கால் இடறி போகும்? நமக்கு தான் தெரியுது இந்த இடத்துல ஆபத்து இருக்குதுன்னு. அது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப வசனத்தை தியானிக்கிறதுல, வசனத்தை வாசிக்கிறதுல, வசனத்தை இருதயத்தில் வைத்து வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது பிரதான காரியம், எப்பொழுதும் ஆவியிலே நிறைந்திருங்கள். அப்ப ஆவியினால நீங்க காக்கப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு அரணும் ஒரு கோட்டையுமாக இருக்கிறார். அப்ப நல்லா ஒவ்வொரு நாளும் ஆவியில நிறைஞ்சு ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு இடம் கொடுத்து, நீங்கள் ஆவியிலே பூரணப்பட்டிருந்தால் ஒருவரும் உங்களை கீழே விழ வைக்க முடியாது. பின்மாறி போகும்போதே ஆவியானவர் உங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்துருவார். பின்மாறி போகிற மாதிரி சூழ்நிலைகளை கர்த்தர் தடை செய்து துரத்தி விடுவார். யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20-21 சொல்லுது. 20 சொல்லுது, நீங்களும் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். கடைசியா ஒரு காரியம், தேவ ஜனங்களோட ஐக்கியம் வைங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆவிக்குரிய நண்பர்கள் அல்லது ஒரு சபை, ஒரு குழு உங்களுக்கு வேணும். தானியேலுக்கு பாருங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ நண்பர்கள் இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல சபையிலே சேர்க்கப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் இருக்கும்போது நம்ம பின்வாங்கி போவதற்கு சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. வேதம் அதை குறித்து சொல்றது பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12-13. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் வந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். அப்படி நீங்க விழுகாம இருக்கணும்னா நீங்க இருக்கிற உங்க ஐக்கியத்துல ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்க கொஞ்சம் போறது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது, உங்க ஜெபம் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்க ஒருவரோடு ஒருவர் பார்த்து ஒருவரை ஒருவர் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இதான் விழுகாம இருக்கிறதுக்கு வழி. ஐக்கியம் என்பது அதுக்கு தான். சும்மா எலெக்ஷன் வைப்பதற்கும் நாற்காலில் உட்கார் அது மாத்திரம் இல்லை. நம்மை ஒருவரை ஒருவர் பாதுகாத்து கொள்வதற்கு தான் கர்த்தர் தேவ பிள்ளைகளோட ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். அப்போ உங்கள் இருதயம் வழுவி போகாதபடிக்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் கவனித்து புத்தி சொல்லுங்கள் என்பது வேதம் நமக்கு தரும் ஆலோசனை. பிரசங்கியின் புஸ்தகத்தில் இதையே வேறு விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரசங்கி 4வது அதிகாரம் 9-10. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், ஒத்தையா இருக்கிறத விட 2 பேரா இருக்கிறது நல்லது. அவர்களுடைய பிரயாசத்தினாலே அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அடுத்த வசனம் சொல்லுது, 10வது வசனம், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நல்ல தேவ பிள்ளைகளோட கொள்ளுகிற ஐக்கியம், ஒரு நல்ல சபையிலே கொள்ளுகிற ஐக்கியம், ஆவிக்குரிய நண்பர்கள், இது ஒரு மனிதனுக்கு அவசியம். அவர்களோட நம்ம இணங்கி இருப்பது அவசியம். குறைகளை பார்க்கும்போது அவைகளை ஒருவர் ஒருவர் கவனித்து சீர்படுத்திக் கொள்வது அவசியம். ஒருவர் உங்ககிட்ட ஒரு குறை தெரியுதுன்னு சொன்னால் சண்டைக்கு போகக்கூடாது. அதை யோசித்து பார்த்து அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்குள் ஒருவர் புத்தி சொல்லி கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும்.
பின்வாங்கி போனானே ஆனால் கர்த்தருடைய ஆத்துமா ஒரு மனுஷன் மேல் பிரியமாயிராது. கர்த்தருக்குள்ளே நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாக நின்று தேவனுடைய வருகை பரியந்தம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்ட வார்த்தைகளுக்காக, விளங்கி கொண்ட சத்தியத்திற்காக, எந்த சூழ்நிலையிலும் நான் அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து விழுந்து விடாதபடி கர்த்தருடைய ஆவியானவரனை காத்து கொள்ளும்படிக்காக கர்த்தரிடத்திலே மன்றாடுவோம். இருதயத்தை தேவனை நோக்கி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்மாறி போவதற்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள் வந்திருக்கிறது, வருகிறது என்பதை யோசித்து பாருங்க. ஒருவன் பின்வாங்கி போனால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராதுன்னு கர்த்தர் சொன்னாரே. கர்த்தருடைய பிரியம் நமக்குள்ளே வரணும்னா அழைக்கப்பட்ட அழைப்பிலும் தேவன் ஏற்படுத்தி வைத்த நிலைகளிலும் நாம் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும், ஒழிய பின்மாற்றம் அடையக்கூடாது. கர்த்தரும் இரட்சகருமாகிய எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அதற்காக மன்றாடுகிறார்கள். அவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறேன். ஒரு உறுதியோடு உம்மை பின்பற்றுவோம் என்றும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் என்றும் தான் அவர்கள் நம்பி வந்தார்கள். ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்பில் நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒவ்வொரு முறையும் எங்கள் கால்களை வழுவி போக பண்ணி எங்களை திரும்பி பார்க்க வைக்கிறது. லோத்துவை திரும்பி பார்க்க வைத்ததைப் போல, சவுலை திரும்பி பார்க்க வைத்ததைப் போல, தாவீதை திரும்பி பார்க்க வைத்ததைப் போல, தேவனை அடிக்கடி இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை பின்னிட்டு திரும்புவதற்கு அழைக்கிறதே. அவைகளை நாங்கள் எப்படி தவிர்க்க வேண்டும் என்று நீர் எங்களை வெளிப்படுத்தினதைப் போல உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்திலும் வேத வசன வாசிப்பிலும் ஒருவரின் மேல் ஒருவர் கொள்ளுகிற அந்யோன்ய ஐக்கியத்திலும் பரிசுத்த ஆவியின் பலத்திலும் நிறைந்து தங்களுடைய அழைப்பை காத்துக்கொள்ள அவர்கள் தொடர்ந்து முன்னேற அவர்களை வழிநடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி அவர்கள் பின்மாறாதபடிக்கு அவருடைய கால்களை ஆண்டவர் நீர் திருப்புவீராக. உம்முடைய பிள்ளைகள் வழுவி போகாதபடி கர்த்தருக்குள் உறுதி பெற நீர் அவர்கள் உதவி செய்வீராக. இன்று நான் செய்திருக்கிற ஜெபத்தின் பலன் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இறங்கி வந்து அவர்களுக்கு நன்மையை கட்டளையிடுவதாக. சகல பொறுப்புகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசினார். பின்மாற்றம் என்கிற கொடிய பாவம் அது நம்மை அறியாமலே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வராதபடி நாம் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் பேசினார். அதை மறுபடியும் கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அதை சமன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் போது வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.